ரொம்ப நாளா எல்லாத்தையும் ஃபாஸ்டா முடிக்கணும், நிறைய வேலை செய்யணும்னு ஓடிட்டே இருக்கீங்களா? கொஞ்சம் நிறுத்துங்க. எப்பவும் நம்மளையே புஷ் பண்ணிட்டே இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். செக்லிஸ்ட்ல இருக்கிற எல்லாத்தையும் சீக்கிரமா முடிக்கணும், ஒவ்வொரு செகண்ட்லையும் ஏதாவது பண்ணிட்டே இருக்கணும்னு நினைக்கிறது எவ்வளோ டயர்டா இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா உண்மையிலேயே ப்ரொடக்டிவிட்டினா டைம் பார்த்து ஓடுறது இல்ல. நமக்கு எது சரிப்படுதோ அந்த ஸ்பீட்ல போறது தான். நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, ப்ரொடக்டிவிட்டினா இம்பேக்ட், ஃபோக்கஸ், சில சமயத்துல ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறது கூட தான். சரி, நான் என்னோட ப்ரொடக்டிவிட்டியை எப்படி அப்ரோச் பண்றேன்னு மாத்திக்கிட்ட 3 மைண்ட் செட் ஷிஃப்ட்ஸ் பத்தி சொல்றேன். இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். முதல்ல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எஃபிஷியன்சியை விட எஃபெக்டிவ்னஸ் ரொம்ப முக்கியம். நீங்க எங்கேயாவது போயிட்டே இருக்கீங்கன்னா அது நீங்க சரியான டைரக்ஷன்ல போறீங்கன்னு அர்த்தம் இல்லை. எஃபெக்டிவ்னஸ்னா சரியான விஷயத்தை செய்யறது, வெறும் சரியான முறையில் செய்யறது இல்லை. ஒரு எஃபிஷியன்ட் ஸ்டூடெண்ட்னா அவங்க டீட்டெயில்டா ஸ்டடி ஸ்கெட்யூல் போடுவாங்க, ஸ்டடி டைமை ஆப்டிமைஸ் பண்ணுவாங்க, எஃபெக்டிவ் ஸ்டடி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா அவங்க தப்பான மெட்டீரியலை படிச்சா இல்ல கோர் கான்செப்ட்ஸை புரிஞ்சுக்கலனா அவங்க எவ்வளவு எஃபிஷியண்டா இருந்தாலும் நல்ல மார்க்ஸ் வாங்க முடியாது. ஒரு எஃபெக்டிவ் ஸ்டூடெண்ட்னா முதல்ல எக்ஸாம்ல என்னென்ன கீ கான்செப்ட்ஸ், டாபிக்ஸ் கேட்பாங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அப்புறம் அவங்க ஸ்டடி டைமை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அந்த ஏரியாவில் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. எஃபிஷியன்சி கொஞ்சம் கம்மியானாலும் பரவாயில்லை, சரியான விஷயத்தை செஞ்சு முக்கியமான மெட்டீரியலில் ஃபோக்கஸ் பண்ணுனா அவங்க எஃபிஷியண்ட்டாக இல்லாட்டாலும் நல்ல மார்க்ஸ் வாங்கிடுவாங்க. பிஸியாக இருக்கிறதுனா ப்ரொடக்டிவாக இருக்கிறது இல்லை, ஸ்பீடை மட்டும் நோக்கி போகிறது நல்ல ஸ்ட்ராட்டஜி இல்லை. இந்த மைண்ட் செட்டுக்கு நீங்கள் பழகிட்டீங்கன்னா ஸ்பீட் ஆட்டோமேட்டிக்லி வந்துடும். அடுத்த தடவை நீங்கள் டு டூ லிஸ்ட்டில் ஒர்க் பண்ணுறப்போ எதனால பிக்கஸ்ட் டிஃப்ரென்ஸ் கிடைக்கும்னு உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, குவான்டிட்டியை விட குவாலிட்டி ரொம்ப முக்கியம். 10 வேலையை ஒரே நேரத்தில் செய்யறது ப்ரொடக்டிவாக இருக்க மாதிரி தெரியலாம், ஆனால் அது உங்களை சீக்கிரமாக பர்ன் அவுட் ஆக்கிடும். ஒன்றும் இல்லை, 2 ஹை இம்பேக்ட் டாஸ்க்ஸ் செலக்ட் பண்ணி செய்யறது நல்ல ரிசல்ட்ஸாக கொடுக்கும். ஒரு ஹோட்டல் ஓனர் அவங்க மெனுவை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபுல் மெனுவையே மாற்றாம கஸ்டமர்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச 20% டிஷ்ஷஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம். அந்த டிஷ்ஷஸை ரிஃபைன் பண்ணி நியூ வேரியேஷன்ஸ், சீசனல் ஸ்பெஷல்ஸ் ஆட் பண்ணால் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதிகமாகும், சேல்ஸும் பூஸ்ட் ஆகும். இந்த அப்ரோச்சில் கஸ்டமர்ஸ்க்கு என்ன முக்கியம்னு ஹோட்டல் ஃபோக்கஸ் பண்ண முடியும். தேவையில்லாத சேஞ்சஸ் அவாய்ட் பண்ணலாம். நீங்களும் உங்கள் ரிசல்ட்ஸில் 80% கொடுக்குற 20% ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ப்ரொடக்டிவிட்டினா இம்பேக்டை சூஸ் பண்ணுறது, குவான்டிட்டியாக இல்லை. மூணாவது ஐடியா என்னன்னா, எதையுமே முழு மனசோட செய்யறது தான் பெஸ்ட். பாதி மனசோட எதையுமே செய்யறதை விட ஒண்ணுமே செய்யாம இருக்கிறது பெட்டர். இதை புரிஞ்சுக்க கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா இப்போ எல்லாரும் ஃபாஸ்டா ஹார்டரா ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா நிமிஷம் எதையாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. எதை செய்யக்கூடாதுன்னு டிசைட் பண்றதும் எதை செய்யணும்னு டிசைட் பண்றது மாதிரி தான். இன்டென்ஷனலா பிரேக் எடுத்துக்கிறது, ஃபுல் ரெஸ்ட் எடுத்துக்கிறது நீங்க முக்கியமான நேரத்துல ஃபுல்லி ப்ரெசென்ட்டா இருக்க ஹெல்ப் பண்ணும். பாதி மனசோட எதையாவது செஞ்சா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ரிசல்ட் கிடைக்காது. ரிசல்ட் கிடைச்சாலும் நீங்க இன்னும் பெட்டரா செஞ்சிருக்கலாம்னு ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் ஓவர் திங்கிங்ல மாட்டிக்கிட்டு வேற ஒர்க்கை செய்ய முடியாம போயிடும். நீங்க ஃபுல் கமிட்மெண்ட்டோட ஒரு டாஸ்கை செய்யும் போதெல்லாம் உங்க கேப்பபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஃபியூச்சர்ல இன்னும் பெட்டரா ஒர்க் பண்ண முடியும். இப்படி growth, இம்ப்ரூவ்மெண்ட் கண்டினியூஸா இருந்தா எக்ஸ்ட்ராடினரி ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அடுத்த தடவை நீங்க 100% எஃபர்ட் போடும்போது ப்ரீவியஸ் 100% விட பெட்டர் ஒர்க் குவாலிட்டி, ரிசல்ட் எல்லாம் கிடைக்கும். இது உங்களுக்கு ஃபேவராக இருக்கும். சில நேரத்தில் ப்ரொடக்டிவாக இருக்க பெஸ்ட் வே ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறது தான். இப்போ உங்களுக்கு ஐடியா புரிஞ்சிருச்சுன்னா 3 பாயிண்ட்ஸையும் குவிக்காக ரீகேப் பண்ணலாம். எஃபிஷியன்சியை விட எஃபெக்டிவ்னஸ் முக்கியம். சரியான முறையில் செய்யறது மட்டும் முக்கியம் இல்லை, சரியான விஷயத்தை செய்யறதும் முக்கியம். டு டூ லிஸ்ட்டில் டிக் பண்ணுறதுக்கு பதிலாக உங்கள் கோல்ஸ்க்கு மேட்ச் ஆகிற ஹை இம்பேக்ட் டாஸ்க்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. குவான்டிட்டியை விட குவாலிட்டி முக்கியம். நிறைய மீடியோக்கர் டாஸ்க்ஸ் செய்யறதை விட கொஞ்சம் ஹை குவாலிட்டி டாஸ்க்ஸ் செய்யறது பெட்டர். கொஞ்சம் டாஸ்க்ஸில் ஃபோக்கஸ் பண்ணால் பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும், பர்ன் அவுட் ஆகாமல் இருக்கலாம். பாதி மனசோட எதையுமே செய்யறதை விட முழு மனசோட ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறது பெட்டர். இன்டென்ஷனல் ரெஸ்டோட பவரை யூஸ் பண்ணுங்க. சில நேரத்தில் ரீசார்ஜ் பண்ணி ப்ரொடக்டிவிட்டியை பூஸ்ட் பண்ண பெஸ்ட் வே ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறது தான். பிரேக்ஸ் எடுத்துக்கிட்டு ஃபுல் கமிட்மெண்ட்டோட டாஸ்க்ஸை செஞ்சா ஃபோக்கஸ், பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். இந்த மைண்ட் செட் ஷிஃப்ட்ஸை ஃபாலோ பண்ணால் ப்ரொடக்டிவிட்டியை மட்டும் சேஸ் பண்ணாமல் சஸ்டெயினபிளாக ஃபுல்ஃபில்லிங் அப்ரோச்சோட ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ணலாம். இன்னொரு விஷயம், மெஷின்ஸ் தான் 9 to 5 ஒர்க் பண்ணணும். 40 hour ஒர்க் வீக்னா இண்டஸ்ட்ரியல் ஏஜில் வந்தது.
ஒர்க் வேர்ல்ட் லினியரா இல்ல. 8 hours ஒர்க் பண்ற எல்லாருக்கும் சேம் அவுட்புட் கிடைக்காது. ஹியூமன்ஸ் 9 to 5 ஒர்க் பண்ண டிசைன் பண்ணப்படல. உங்க அவுட்புட் நீங்க போடுற ஒர்க்கோட குவாலிட்டியை டிபெண்ட் பண்ணியிருக்கு. நீங்க லயன் மாதிரி ஒர்க் பண்ணணும். லயன் எப்படி வேட்டையாடும், ட்ரெயின் பண்ணும், ஓடும், ரெஸ்ட் எடுக்கும், அப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கும், அப்புறம் மறுபடியும் சைக்கிள் ரிப்பீட் பண்ணும். அடுத்த தடவை டூ மோர் ட்ராப்ல மாட்டிக்கிட்டா ட்ரூ ப்ரொடக்டிவிட்டினா மோர் ஒர்க் பண்றது இல்ல, மீனிங்ஃபுல்லா ஒர்க் பண்றதுன்னு நினைச்சுக்கோங்க. இந்த ஐடியாஸ் பத்தி என்ன தாட்ஸ் இருந்தாலும் காமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. எந்த மைண்ட் செட் ஷிஃப்ட் உங்க ப்ரொடக்டிவிட்டியை மேக்ஸிமைஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுச்சுன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.